அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு மாலையில் 4:30 மணி இருக்கும். எங்கடா முடிச்சுட்டு எங்கடா இவ்வளோ வேகமாக பைக்கில் போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் டு மதுரை வர தான் போகிறேன். பஸ்ஸில் என் ஃப்ரெண்டு ஏற்றி விட சொன்னேன். நானும் ஏற கோயம்புத்தூர் டு பஸ்ஸு கிளம்ப மதுரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. மதுரைக்கு வந்து சேர்ந்த அடுத்த நாளே அந்த நாளே வைகையாத்து கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி அழகர் திருவிழா. அழகரை பார்க்க போகிறோமோ இல்லையோ இந்த வைப்புக்காகவே நம்ம போக வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி ரெக்கார்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனை ஒருத்தன் தட்டி விட்டு போயிட்டேன். ஃபோன் தண்ணிக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒரு நன்றியை போட்டு மறுபடியும் அதே ஃபோனில் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கிளியாரிட்டி கம்மியாக இருக்கு, இருந்தாலும் பயங்கரமாக வைப்பு செம வைப்பு எல்லாம் எதிர்பார்த்துருங்க எப்போ தான் சாமி வரும்னு. அந்த கேப்பில் நாங்கள் பல ஃபோட்டோக்கள் எடுத்து அதுக்குள்ளேயே கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. நானும் திரும்ப அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க வேணா இப்போ வந்து தட்டுங்கடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை 2 பேர் கேள்வி கேட்க அவன் டேய் சும்மா இருக்கடா கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு நானும் அவனும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம டிவிக்கு நோண்டருக்கு வேறு அங்கிட்டு மேலே ஏறி ஒரே அலப்பறையை காமிச்சிருந்தாங்க. அதுலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடியை வாங்கிட்டு அவங்க பாருங்க சின்ன பையன் என்னமா துள்ளி குதிக்கிறேன், கொடியை கேட்குறேன், இந்த பையன் தரமாட்டேறான். இருந்தாலும் பரவாயில்ல இருறா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாரேன்டா தம்பி அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு அவன் கொடியை கூட நேராக பிடிக்க முடியாமல் ரொம்ப தடுமாட்டு இருந்தேன். அது அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு நேரம் வந்துருச்சு. அவன் அப்படின்னு கத்திட்டு இருந்தான். நானும் அவனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுறா ஒரு ராஜா பௌத் மாதிரி உட்காரன்னு சொன்னால் அவன் வீடியோ எடுத்துட்டு இதை முடிச்சுட்டு கடைசி ஒரு ஃபோட்டோ முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.